மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Gospel according to Saint Mark, chapter 16. Verses 1 to 7. மார்க்கு 16:1 முதல் 7 வரைக்கும் சபையில் இருக்கிற எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படியாய், கர்த்தருடைய சமூகத்தில் வாசிக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை நிலத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தழுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்க பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே மத்தேயு 28:6, மார்க்கு 16:6, லூக்கா 24:6, மத்தேயு 28:6, மார்க்கு 16:6, லூக்கா 24:6. இந்த 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3 வசனங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர். கொஞ்சம் வாய் தரங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் அப்படி கையை உயர்த்தா. இயேசு கிறிஸ்து இந்த கல்லறையில இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் இந்த கல்லறைக்குள்ள இல்ல. இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா நல்ல நேரம் பார்த்து அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அன்பியர்களே, இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் திருச்சபையின் தலைவராய் இருக்கிற
திருச்சபையின் தலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தியானிக்கிறோம். நான் யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தேன். யோவான் சுவிசேஷத்துல அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லல. யோவான் என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவருமாக உட்கார்ந்திருக்க கண்டார்கள். அது மாத்திரம்தான் யோவான் சுவிசேஷத்துல போட்டு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல இந்த மத்தேயு 28:6, மார்க்கு 16:6, லூக்கா 24:6 இந்த 3 வசனங்களை நான் வாசித்த போது தூதன் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்கு தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையை நான் கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியமா மாத்திரம் இல்ல, துக்கமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, உயிர்த்தெழுவே அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 20ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு, நான் நிறைய வசனம் இருக்குது, ஆனா நிறைய வசனம் நான் சொல்லல, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 16:21. அது முதல் அல்லேலூயா. மத்தேயு 17:22-23 வாசிங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இதெல்லாம் அவங்க 3 வருஷம் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் கேட்டுக்கிறாங்க? 3 வருஷம் அடிக்கடி மாத்தி 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 இயேசு அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் சிலுவையில அறையப்படுவேன், மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுப்புவேன், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நம்மளை போலதான் அவங்க இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த காதுல வலது காதுல கேட்டு இடது காதுல விட்டுட்டாங்க. விட்டுட்டு வரக்கூடாத இடத்துக்கு, தேடக்கூடாத இடத்துக்கு வந்தார். காரணம் என்னன்னா, வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக. இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் வசனத்தின்படி செய்கிறவர்களாக? அப்படி செஞ்சாதான், நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி இருக்கிறான்? கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயம். அதுல இன்றைக்கு நம்ம வருஷம் முழுவதும் 52 வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். அந்த வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்டது? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தையை நீ விசுவாசி, அந்த வார்த்தையை நீ வாயினாலே அறிக்கை பண்ணு, அந்த வார்த்தையை நம்பு, அந்த வார்த்தையை விசுவாசி, அதை அறிக்கை பண்ணு, அதன்படி
அதன்படி நிச்சயமா உனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆகினால பிரதர் இன்பகுமார் ஆராதனை நடத்தும் போது அவர் சொன்னார், அவர் சொன்னபடியே என்ன பண்ணாரு, 3வது நாள் உயிரோட எழுப்பினார். இன்றைக்கு நாம் சுருக்கமாக சில கருத்துக்களை பார்த்துட்டு வீடுகளுக்கு மகிழ்ச்சியோட செல்ல இருக்கிறோம். முதலாவது மார்க்கு 16:4-7 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா வெறுமையான கல்லறை. அல்லேலூயா. என்ன பார்க்கறங்க? வெறுமையான கல்லறை. அந்த கல்லறைக்குள்ள மரித்து போன சடலம் இல்லை. இன்றைக்கு யாருடைய கல்லறை வெறுமையாக இருக்கிறது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம்தான் வெறுமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மார்க்கு 16:9-12-14 வாசித்து பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 3 முறை தரிசனம் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதன் பின்பு 11 போஜக பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆகவே இந்த இடத்துல 2 காரியத்தை பார்க்கணும். ஒன்று என்ன? வெறுமையான கல்லறை. 2 என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கும் எம்மாவுக்கு போன சீஷர்களுக்கும் பந்தி இருந்த சீஷர்களுக்கும் தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே புதிய ஏற்பாட்டில் நாம் என்ன பார்க்கிறோம்? 2 இழைகளை பார்க்கிறோம். ஒரு இழை என்ன? வெறுமையான கல்லறை. 2வது இழை என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனம். நீதிமொழிகள் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இயேசு இவ்வளவு முயற்சி எடுத்தார்? 40 நாள், ஏற்கனவே 3.5 வருஷம் நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மறந்து போனவங்களுக்கு, இப்போ துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, மரணம் அடைஞ்சிட்டாரே, மரண துக்கத்துல இருந்த சீஷர்களுக்கு 40 நாள் தரிசனமான. ஏன் 40 நாள் தரிசனமாகி உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார்? ஆமென். இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க நம்புறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. அவங்களுடைய பலவீனம். அது மாத்திரமல்ல,
ஏன் உயிரோடு இருக்கிறவரா காண்பித்தார்னா, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் அல்லேலூயா 22 வசனம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்க ஞானத்தை தேடுகிறார்கள். அதனால யூதர்கள் அடையாளத்தை கேட்பதனால அவங்க நிலைமைக்கே இயேசு கிறிஸ்து வந்து தம்மை உயிரோடு இருக்கிறவரா காண்பித்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டில் நாம் 2 இழைகளை பார்க்கிறோம். ஒன்று வெறுமையான கல்லறை, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஏதோ அசந்தர்ப்பமா நடந்த காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் கணிக்கப்பட்ட ஒன்று, முன் உரைக்கப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அசந்தர்ப்பமா நடந்ததல்ல, எதேச்சையா நடந்ததல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் கணிக்கப்பட்ட ஒன்று, எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, முன் உரைக்கப்பட்ட ஒன்று. It was predicted, foretold, தீர்க்கதரிசிகளால் முன் உரைக்கப்பட்டவை. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16:8. இந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வசனம். இது சங்கீத புஸ்தகத்தில் இருந்தாலும் இது தீர்க்க தரிசன வசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை யார் விசுவாசித்தது? தாவீது விசுவாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார், அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவும் கரை கொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டி. இத தீர்க்க தரிசனமா தாவீது சொல்றார். அடுத்தபடியா அவர் என்ன சொல்றாரு? 29ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரரே, கோத்திர தலைவராகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கமிடப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். ஆகவே கர்த்தருக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய
இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் முன் உரைக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்கு தத்தங்கள் உயிர்த்தெழுதலை இன்றைக்கு நிரூபிக்கின்றன. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு 27:63 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவனை அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்க, சீஷர்களுக்கு ஞாபகம் இல்லை, மகதலேனா மரியாதைக்கு ஞாபகம் இல்லை, சொலோமே என்கிற தாய்க்கு ஞாபகம் இல்லை, மற்ற மரியாதைக்கு ஞாபகம் இல்லை. யாருக்கு ஞாபகம் இருக்குது? வேத பாரகருக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் பரிசேயனுக்கும் ஞாபகம் இருக்குது. அவங்க பிலாத்துவிடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த எத்தன், அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொல்வது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தத்தை உயிர்த்தெழுதலை குறித்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்பேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் யாருக்காக? நமக்காக. ஆமென். நமக்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன உற்சாகப்படுகிறது? நானும் இயேசுவை போல இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது எழுப்புவேன். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அவர் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கிறது. அவர் மனுஷன் மாத்திரமல்ல, அவர் மெய்யான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அப்படி விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்ப வாசிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. ரோமர் 1 5ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரியாளுடைய மகன் அல்ல, தேவகுமாரன். ஆகவே உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே
ரோமர்கள் நிருபத்தில் சொல்றாரு பவுல், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே தேவன். அடுத்தபடியாக நாம் உயிர் தெழுதலினாலே என்ன சம்பவித்தது என்பதை நாம் பார்க்க. இப்ப வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3:15. ஸ்திரீயின் வித்து உனக்கு ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழும்பி நமக்கு எதிராளியாயிருக்கிற சாத்தானை தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய சக்திகள் ஒன்றும் உண்மையான கிறிஸ்தவனை, மெய்யான கிறிஸ்தவனை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்தவனை பில்லி சூனியமோ மந்திர தந்திர சக்திகளோ பிசாசின் தொல்லைகளோ ஒன்றும் அசைக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, glory to Jesus. நன்றி ஆண்டவரே. இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 2:23 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:23. அவர் தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மரணத்துக்கு அதிபதி யாரு? சாத்தான். சாத்தான் இயேசுவை இயேசு என்ன செய்யாது? கட்டப்பட்டிருக்க கூடாது. சாத்தானால் இயேசுவை மரணத்தினாலே தொடர்ந்து கட்டப்பட்டு வைக்க கூடாதிருந்தது. காரணம் என்ன? மரணத்தை இயேசு ஜெயித்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, glory to Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, மரணத்தை இயேசு பரிகரித்தார். அவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை பரிகரித்தார். ஏனென்றால் மரணம் தான் மனிதனுக்கு கடைசி சத்துரு. இயேசு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? மரணம். 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கிறோம். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தினார். 2 தீமோத்தேயு 1:10. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் காட்பாடியில சுவிசேஷத்தை சொல்றோம். இந்த சுவிசேஷத்தின் அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 to 5 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க.
3 என்ன வாசிக்கிறோம்? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. 3ஆம் வசனத்துல வேத வாக்கியங்களின்படி மரித்து, 4ஆம் வசனத்துல வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இதுதான் உலகத்துக்கு, காட்பாடிக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்திய தேசத்துக்கு தேவையான சுவிசேஷம். ஆகவே நம்முடைய சுவிசேஷத்தின் அடிப்படை என்ன? What is the basis of our gospel? The basis of our gospel is the resurrection of our Lord Jesus Christ. Amen. Hallelujah. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்குள்ளே நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வர முடியும்? உயிர்த்தெழாத இயேசு கிறிஸ்து திரும்பி வர முடியுமா? அவர் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறபடியா இன்றைக்கு ரேடியன் திருச்சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து திரும்பவும் மத்திய ஆகாயத்தில் தோன்ற போகிறார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதனால தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களால் காணப்படுவோமே. கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளை, என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம் ஏன் பாடணும்? இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்துல தோன்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தோன்றுவார்? அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தபடியினால அவர் மீண்டும் மத்திய ஆகாயத்துல தோன்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால்தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில கர்த்தருடைய பந்தியை, கர்த்தருடைய ராபோஜனத்தை, திருவிருந்தை, திருப்பந்தியை, நற்கருணையை நாம் நடத்துகிறோம். ஏனென்றால் கிறிஸ்து ராபோஜனத்துல தம்முடைய சீடர்களுடன் பங்கு பெற்று ராபோஜனத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்த்தினார். ராபோஜனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் ராபோஜனத்தை நாம் செய்ய முடியாது. நாம் ஒவ்வொரு மாதமும்
முதல் ஞாயிற்றுக்கிழமை ராப்போஜனத்தை அனுசரிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிரசன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 26 29 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு 26 29. பாருங்க 29வது வசனத்துல, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? He will again participate in this Lord's Supper. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நவமான திராட்சை ரசத்தோடு பிற்கப்பட்ட அப்பத்தோடு மீண்டும் தம்முடைய சீடர்களோடு கூட அவர் என்ன செய்வார்? இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவார். ஆகவே இந்த திருப்பந்தி, இந்த திருவிருந்து, இந்த கர்த்தருடைய ராபோஜனம், இந்த நற்கருணையானது உயிர்த்தெழுதலின் நினைவு சின்னமாக இன்றைக்கு ரேடியன் சபைக்கு இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனா 1 கொரிந்தியர் 11:26 வாசித்து பாருங்க. அவர் வரும் வரை அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அவர் வரும் வரை என்றால் என்ன அர்த்தம்? அவர் இப்போது மரணத்தில் அல்ல, உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறபடியால் அவரால் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் தன்னுடைய மனவாட்டியாய் இருக்கிற சபையினிடத்துல திரும்பி வர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 27. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்றும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். இப்ப நான் இந்த வசனத்துல என்ன சொல்ல வந்தேன்னா, வாரத்தின் முதல் நாள். அல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாள்ல நம்ம ஏன் இந்த ஆலயத்துல கூடி வருகிறோம்? நம்முடைய திருச்சபைக்கு தலையாயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தபடியினால்தான் இன்றைக்கு திருச்சபை வாரத்தின் முதல் நாளிலே கூடி வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கை உயர்த்துவது, கை இருக்கிறவங்க கையை உயர்த்திருப்பாரா? கை இல்லாதவங்க உயர்த்தாதீங்க, கை இருக்கிறவங்க மாத்திரம் உயர்த்திருப்பாரா? அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார்? உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், ஆமென், 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். உயர்த்தி என்ன பண்ணாரு? இயேசுவின் நாமத்தில் வானோர்
பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு உன்னுடைய நாமம் என்ன? கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவன் என்கிற பெயரை நீ தரித்திருக்கிறாய்? எதற்காக தரித்திருக்கிறாய்? கிறிஸ்தியா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய எப்படி மாற்றிருக்கிறார்? ராஜாக்களா மாற்றிருக்கிறார். கர்த்தருடைய எப்படி மாற்றிருக்கிறார்கள்? உன்னையும் கர்த்தர் உயர்த்தி விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னையும் கர்த்தர் உயர்த்தி விட்டார். வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எங்க உட்கார்ந்துக்கிறோம்னா, நம்ம கால் எங்க இருக்குதுன்னா சாத்தானுடைய தலைக்கு மேல இருக்கு. ஏன் சாத்தானுடைய தலைக்கு மேல இருக்குதுன்னா, சாத்தானுடைய நாக்கால் எங்க இருக்குதுன்னா மத்திய ஆகாயத்தில். ஆனா நம்ம எங்க உட்கார்ந்துக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த வலது பார்சத்துல உட்கார்ந்துக்கிறோம். நாமும் கூட உட்கார்ந்துக்கிறோம். அதனால சாத்தானுடைய வல்லமைகள், சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழே. ஆமென். அல்லேலூயா. ஆகவே பாவத்துக்கு இப்ப வாசிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:1. இப்போ வாசிங்க 5ஆவது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதுனால ரேடியன் திருச்சபையில நாம் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுப்பதை அனுசரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன? என்ன காரணம்? பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே உங்களை முழுகி ஞான ஸ்நானம் கொடுக்கும். புரியுதுங்களா விஷயம்? சில சபைகள் தெளிக்கிறார், நம்ம தெளிக்கிறது முழுக வைக்கிறோம். காரணம் என்னன்னா, நீ பாவத்துக்கு இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டாயிற்று. பாவமெல்லாம் உன் கணக்கிலிருந்து தொலைந்து போயிருக்கு. ஆகினாலும் என்ன பண்றோம்? தண்ணீருக்குள்ள கொண்டு போறோம். தண்ணீருக்குள்ள கொண்டு போய் ஏன் வெளியே கொண்டு வரோம்? ஏன் கொண்டு வரோம்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தில் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும்
நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால்தான் தண்ணியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறோம். புரிஞ்சுங்களா? சத்தியம் புரிஞ்சா? ஆமென், அல்லேலூயா. ஆகினால சில பேர் கேட்கிறாங்க, தண்ணி தொட்டிக்குள்ள எங்களை மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா? மூழ்கிதான். யார் என்ன மரணத்தின் சாயல நீ இணைக்கப்பட்டிருந்தா தண்ணிக்குள்ள போக, தண்ணிக்குள்ள போனா மூன்றாவது நாள் இயேசு உயிரோட எழுப்பினார் இல்லையா? எழுப்பினபடியினால உனக்குள்ள என்ன ஜீவன் இருக்குது? புதிதான ஜீவன். அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிறபடினால மரித்த இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி உன்னை போதகர் தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. Can you understand this subject? ஆமென். கொலோசியர் 2:12 வாசிங்க. கொலோசியர் 2:12. ஞான ஸ்நானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினால அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்களே. இப்ப நீங்க என்கிட்ட போதகரே எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, நீங்க மரித்து விட்டீர்களா? நீங்க மரித்தாச்சு. என்ன பாஸ்டர் எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறீங்களே? எங்களுக்கு மூச்செல்லாம் இழுத்து விடுறமே. இந்த மூச்சு இல்லமா, இந்த மூச்சு இல்ல தம்பி. மரித்தவர்களான என்ன அர்த்தம்? விசுவாசத்தின் மூலமா 2025 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து விட்டார் என்பதை விசுவாசித்தால் நீ மரித்து விட்டாய். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஆமென். மரித்து போனவங்க என்ன பண்ணணும்? அடக்கம் பண்றதுக்காக நாங்க என்ன பண்றோம்? தண்ணிக்குள்ள வாழணும். தண்ணியை தெளிச்சு விடுறது ஈஸி. இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். தண்ணியை தெளிக்கிறது ஈஸியா? எப்படி வேணா செஞ்சுக்கலாமா? இல்ல. இயேசு கிறிஸ்து 35 கிலோமீட்டர் கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு ஏன் நடந்து வந்தார்? To obey one commandment. ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியிருக்காங்க. இன்னைக்கு திருச்சபையில கேட்கிறாங்க, என்ன பாஸ்டர் மேல தண்ணியை தெளிச்சு விட்டாங்க? What is the significance of splashing the water? ஏன் நாங்க முழுக வைக்கிறோம்? நீ மரித்து விட்டாய். அல்லேலூயா. இப்ப நீ எப்படி இருக்கிற? விசுவாசத்தினால அவரோடு கூட நீ என்ன பண்ணியிருக்கிற? எழுதி விட்ட. எழுதி விட்டதுனால்தான் வெற்றிகரமா உன்னை போதகர் தண்ணியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, போதகர் என்ன பண்றாரு? ஜாக்கிரதையா ஊத்த முடிச்சிங்க அப்படின்றாரு. ஏன் தண்ணி உள்ள போகிறார்? என்ன தண்ணி? பாவமாகிய தண்ணி உள்ள மறுபடியும் கொண்டு போகிறார். அதனால போதகர் என்ன பண்றாரு? மூக்க கெட்டியா பிடிச்சிக்கணும் அப்படின்றாரு. ஆமென். நீங்க கூட சிரிக்கிறீங்க இல்லையா? அல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 10:9 வாசிங்க. ரோமர் 10:9 வாசிங்க. என்னவென்றால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால என்ன பண்ணணும்? அறிக்கையிட்டு பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படலாமா? இன்னும் ரட்சிக்கப்படாம இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிறியா? இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமா உன்னோடு பேசுகிறார். நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால நீ என்ன பண்ணு? அறிக்கையிடு. இரண்டாவது என்ன அறிக்கை பண்ணணும்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசி. அதை விசுவாசித்தா உனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னை பாவத்தின் சாபத்தின் காரியங்களிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிற? ரட்சிக்கப்பட்டிருக்கிற. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ணணும்? வாயினால அறிக்கை பண்ண. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசம், ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை. அப்படி அறிக்கை பண்ணா நீ உண்மையிலேயே உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவன். நீ யாரு? நீ resurrected Christian. இன்றைக்கு ஈஸ்டர் 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 போட்டே இருக்காங்க. ஈஸ்டர்ன்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுங்களா? எஸ்டரோஸ் அப்படின்ற தெய்வத்தினுடைய வார்த்தை. ஒரு பெண் தெய்வம், அது முட்டைப்படும். அது கடற்கரையில முட்டைப்பட்டதுனால ஈஸ்டர் என்று சொல்லி அதையும் கோயில்ல இருக்கும் பொழுது எங்களுக்கு விநியோகித்து. ஆனா நம்முடைய இன்றைய சத்தியம் என்ன? என் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அல்லேலூயா. அததான் நான் வாயினால அறிக்கை பண்ணி இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீதி உண்டாக அதை நான் இருதயத்தில் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பு உண்டாக நான் என்ன பண்றேன்? வாயினால அறிக்கை பண்றேன். எப்பொழுதெல்லாம் வாயினால நான் அறிக்கை பண்றேனோ எனக்குள்ள இருக்கிற வியாதி என் சரீரத்தை விட்டு வெளியே போகுது. எப்பொழுதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை என் வாயினால அறிக்கை பண்றேனோ உடனே சாப கட்டுகள் என்னை விட்டு ஓடுகிறது. எப்பொழுதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை என் வாயினாலே அறிக்கை செய்து நீதி உண்டாக என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேனோ உடனே என் மேல் வந்திருக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி ஓடுகின்றன. அல்லேலூயா. Glory to Jesus. கர்த்தருடைய பிள்ளை, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்ட நீ உயிரோடு எழுப்பிவிட்டாய். இன்னும் பாவத்தின் உலகத்துல
தத்தளித்து கொண்டிருக்கிறாயா? யோசனை பண்ணிப்பா. நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? எல்லாரும் கையை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். தூக்கம் வரலாம் உங்களுக்கு? உபவாசத்துல வந்துருக்கிறீங்களா? கையை உயர்த்தி நல்லா உற்சாகமா பாடுங்க. உயிரோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 1 பேதுரு சொல்லுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைந்து விட்டோம், மறுபடியும் பிறந்து விட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்துல